Hi friends, welcome back to Mass Herbal Care. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஹேர் டை தான் பார்க்க போறோம். வீட்லயே பாத்தீங்கன்னா ரெண்டு பொருள் வச்சுட்டு சிம்பிளா செய்யக்கூடிய ஒரு ஹேர் டை. இந்த ஹேர் டை வந்து நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ரிசல்ட் இல்லை அப்படின்னா கூட 2 or 3 டைம்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ண உங்களோட ஹேர் வந்து நல்லாவே பிளாக் ஆகுறது நீங்க பார்க்க முடியும் கண்டிப்பா. இப்போ நான் என்னோட ஹேர் வந்து நான் காமிச்சிருக்கேன் பாருங்க. இந்த சைடு எல்லாமே நல்ல வெள்ளையாவே இருக்கு. இது நம்ம யூஸ் பண்ணதுக்கு அப்புறமா எப்படி ரிசல்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இந்த சைடு ஃபுல்லாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியெல்லாம் இல்லை, இந்த முன்னாடி சைடும் இந்த காது சைடுலாம் மட்டும் இருக்கும். இப்போ உங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த ஒரு இதுவுமே யூஸ் பண்ணாமலே நான் வந்து இப்போ ஒரு கொஞ்ச நாளாவே நான் யூஸ் பண்ணாமலே இப்படி வீடியோ போட்டுட்ருக்கேன். ஸோ ஒரு ஹேர் டை அப்படின்னு நம்ம போடும்போது உங்களுக்கு அந்த கலர் சேஞ்ச் பண்ணி காமிச்சாதானே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அப்படிங்கிறதுனால தான் இப்போ உங்களுக்கு காமிச்சிருக்கேன், தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம். நீங்க கை வச்சு பண்ணனாலும் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பிரஷ் வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு ஃபோனை பார்த்துட்டு என்ன கரெக்டாக பண்ண முடியலன்னு சொல்லிட்டு கண்ணாடியை பார்த்துட்டு நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே அப்ளை பண்ணியிருக்கேன். இது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் கிட்ட ஊற வச்சிடலாம். இப்போ ஊற வச்சதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு வந்துட்டு என்னோட ஹேரை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன், எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு இல்லையா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம அப்ளை பண்ணியிருக்கிற ஹேர் டை வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம ஹேர் டை பண்ணுறதுக்கு என்ன பொருள் வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அவ்ரி பொடி, இண்டிகோ பவுடர். இது பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆன்லைனில் தான் வந்து வாங்கியிருந்தேன், 225 ரூபா. உங்களுக்கு இது வந்து நாட்டு மருந்து கடையில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீப்பாக தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் அங்கேருந்தே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நம்ம இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம், நெல்லிக்காய் பவுடர், ஆம்லா பவுடர். இது பார்த்தீங்கன்னா 80 rupees 85 rupees. இது வந்து நான் மெடிக்கல் ஷாப்லேருந்து தான் வாங்கினேன், எனக்கு ரொம்ப தெரிஞ்ச மெடிக்கல் ஷாப்லேருந்து நான் வாங்கினேன். உங்களுக்கு இது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் உங்களுக்கு கிடச்சிரும், ஈஸியாக கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற அவ்ரி பொடி பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 4 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. நெல்லிக்காய் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டீ டிகாஷன் எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் போட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் சேர்த்துடலாம் எல்லாத்தையுமே ஒன்றா. சப்போஸ் உங்களுக்கு நெல்லிக்காய் பவுடர் அவைலபிளாக இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து எலுமிச்சை சாறு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு புளிப்பு தன்மைக்காக தான் நம்ம இது வந்து சேர்க்க போகிறோம். இப்போ இந்த அவ்ரி பொடியோடு இதை சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி உங்கள் தலையில் வந்து அப்ளை பண்ணும்போது அந்த கலர் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால் இது வந்து சேர்த்துக்கலாம். சப்போஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சமாக மட்டும் எலுமிச்சம்பழ சாறு வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பார்த்துட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
இந்த ஹேர் டையில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எண்ணெய் வந்து சேர்க்காம வெறும் அவரி பொடி மட்டும் வச்சு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு நல்லாவே வந்து முடி வந்து உங்களுக்கு நல்ல கிரே ஹேராக இருக்குது அப்படின்னா சீக்கிரமாக வந்து உங்களுக்கு ரெக்கவர் ஆகும். சப்போஸ் ரொம்ப ஒயிட் ஹேர் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு டைம் மட்டும் அப்ளை பண்ணால் பத்தாது. ஒரு 2-3 டைம் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஹேர் டை வந்து பண்ணுறதுக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த ஹேர் டை வந்து எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தாச்சு. இப்போ அதோட ரிசல்ட் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. நான் இதை அப்ளை பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் வீட்டு வேலை எல்லாத்தையுமே நான் முடிச்சு வச்சுட்டேன். இப்போ நம்ம குளிக்க போகிறேன். குளிச்சுட்டு வந்து நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ முடி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் காமிக்கும்போது இருந்ததோட இப்போ கொஞ்சம் வந்து கலர் வந்து மாறி இருக்கு. ஃபுல்லாக மாறி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை, ஃபுல்லாலாம் மாறலை. அந்த மாதிரிலாம் போய் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுனால உடனே உங்களுக்கு வந்து அந்த ரிசல்ட்டு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக குளிச்சுட்டு வந்தோடனே நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஆனால் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு காமிச்சதோட இப்போ வந்து கொஞ்சம் பரவாயில்லாமல் உங்களுக்கு கலர் வந்து சேஞ்சாக தான் இருக்குது. ஃபுல்லாக எல்லா முடியும் ஆகலை அப்படின்னாலும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தெரியுங்க, இந்த சைட்லலாம் கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. சப்போஸ் இதை வந்து நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணால் சப்போஸ் நம்மளுக்கு வந்து என்னென்னா முடி வந்து பிளாக் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து 100% வந்து இருக்குது. ஆனால் நம்ம வந்து ஹேர் டை வாங்கி நமக்கு உடனே கலர் கிடைக்கிறதுனால நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். ஆனால் அது வந்து ஹெல்த் இஷ்யூ வந்து கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நமக்கு ஸ்கின்ல அலர்ஜி அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது. எனக்கு கண்டிப்பாக அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் யூஸ் பண்ணுறது நான் பயந்து தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால தான் இப்போ நான் உங்களுக்காக ஹேர் டையோ எதுவுமே நான் யூஸ் பண்ணாமல் இப்போ ஒரு 10 நாளாகவே நான் ஹேர் டை எதுவுமே யூஸ் பண்ணாமல் அந்த கலர் வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டுக்குள்ளே முடியும் நான் காமிச்சிருக்கேன். இப்போ வந்து எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறதையும் நான் இப்போ வந்து உங்களுக்கு டைரெக்டாகவே அப்படி காமிச்சிருக்கேன். இப்போ நீங்கள் வந்து இது வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய முடி வந்து பிளாக்காக இருக்குது அப்படின்னா ஒரு வாரத்தில் 2 நாள் வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் இப்போ தான் 1-2 நார முடி வருது அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் 2 வாட்டி அந்த மாதிரி கூட வாரத்தில் ஒரு நாள் கூட வேணாம், 2 வாரத்துக்கு 1 நாள் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து வராமல் பாதுகாக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் இப்போ எனக்குலாம் வந்து முன்னாடி உள்ள ஹேர்லலாம் நிறைய வந்துருச்சு. இப்போ இது ஏன்னா பின்னாடி நமக்கு மெயின் பிரச்சனை இல்லை, ஏன்னா முன்னாடி தான் பார்க்கும்போது கொஞ்சம் கலர் வந்து கருப்பாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம டையெல்லாம் யூஸ் பண்ணுறோம். அதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம வாரத்தில் ஒரு 2 நாள் யூஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா அதுக்கப்புறமா நம்மளும் மாதத்துக்கு 1 நாள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துடலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மட்டும் நம்மளோட சேனல் வந்து மாஸ் ஹெர்பல் கேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா சேனல் இப்போ தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறனால நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து நம்மளுக்கு இல்லை, நம்ம கொஞ்சம் பேர் தான் வந்து இருக்காங்க. வந்தவங்களுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்த எல்லா சப்ஸ்கிரைபர்களுக்குமே நான் வந்து தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நெக்ஸ்ட் வந்து ஒரு ஹேர் டிப்ஸ் வீடியோட உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.